கண்ணே கலைமானே என்கிற கடைசி பாடல் வரைக்கும் காவில் தொடங்கி காவில் முடிய பெற்ற ஒரு காவிய கவிஞன் தான் கண்ணதாசன். வெளியே வந்து கவிஞர் படுத்திருக்கிறார் வீட்டில். அந்த திருவிளக்கில் ஐயப்ப சாமியுடைய உருவம் தெரிஞ்சிருக்கு. உன்னை கவிஞர் எழுதினார், தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சாமி, திருவிளக்கின் அடியிலே குடியிருக்கும் சாமின்னு ஆன்மீகத்தை பற்றி எழுதியிருக்கிறார். பாட்டும் நானே பாவம் நானே பாடும் உனி நான் பாட வைப்பேனே, கூத்தின் முறையும் கூட்டின் முறையும் காட்டுமிடம் கதை சொல்ல வந்தாயோ, அசையும் பொருள் இசையும் நானே ஆடுங்கலையின் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கம் நானே, எண்ணிசை நின்றால் அடங்கும் உலகே உலகு. எண்ணிசை என்று சொன்னது சிவன மாத்திரமல்ல, கண்ணதாசன் தன்னைத்தானே சொல்லிக் கொண்டது. நெஞ்சினில் நஞ்சை வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே, அவன்தான் கடவுளின் பாவியடி ஞான தங்கமே என்றார். ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்டை சுவை மாறு முன்னே நன்றி மறந்தாய். இது பாம்ப சொல்லுதாரா இல்ல நம்மளே நன்றி கிட்ட போல நிறைவேறிருக்காங்கல்ல. செவரை அடிச்சு நீங்க வந்தது குற்றம், நரகவாசிகளை நாங்க கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொர்க்கவாசிகள் சொன்னோட நரகவாசி யாருக்குன்னா நல்லா போடுங்க அப்படின்னா, என்னடா கேஸ் போடுவோம்னா பயம் இல்லையாண்ணா, வக்கீல் பூரா எங்கிட்டலாம் இருக்கான் அப்படின்னா. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக நேர்காணல்ல தென்காசி மாவட்டம் வாழும் சித்தர் திரு முத்துக்குமார சுவாமி தென்னவன் சுவாமி ஐயா தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பேசலாம். வணக்கம் ஐயா. அன்பான தமிழ்தாய் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். சொல்லுங்கம்மா ஐயா. இன்னைக்கு நேர்காணல்ல வந்து கவியரசு கண்ணதாசன் அவர்களை பத்தி தான் நம்ம பேச போறோம். அவங்களுடைய பிறந்தநாள் வேற வரப்போகுது இல்லையா? ஸோ நிறைய ஆன்மீகம் சார்ந்த தத்துவம் சார்ந்த பாடல்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் இப்போ இல்லாட்டியும் அவர் கொடுத்த அந்த பாடல்கள் எல்லாமே பொக்கிஷமா இருக்குன்னு சொல்லலாம். நீங்களும் அவர் கூட கொஞ்ச நாளா பயணிச்சிருக்கீங்க. ஸோ அவங்களுடைய அந்த பாடல்கள் குறித்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம். ஆன்மீகம் சார்ந்து அவர் கொடுத்த பாடல்கள் பற்றி ஏதாவது ஒரு விஷயம். எண்ண சிறகடித்து எண்ணற்ற கவி படைத்து வண்ணத்தமிழுக்கு வடிவழகை கூட்டி வைத்த கவி பேரரசு கண்ணதாசன் காலடியில் தலை வைத்து வணங்கி தொடர்வேன் என் பணி. இந்திய திருநாட்டின் இறை ஆன்மீக மிக்க கவிஞன், செட்டிநாட்டு சித்தன் என்று நான் அவளை சொல்வதுண்டு. வீதிதோறும் விரச பாடல்கள் கேட்டு செவிகள் பழுதான நமக்கு கண்ணதாசனின் கவிதையும் தமிழுமே நம் காதுகளுக்கு செவிகளுக்கு மறு உயிர் கூட்டுகின்றன. இதுதான் நிஜம். ஜூன் மாதம் 24/6/1927 செட்டிநாடு என்று சொல்லக்கூடிய செட்டிநாட்டு கோட்டையில விசாலாட்சி சாத்தப்பன் அந்த இரு தம்பதியினருக்கும் 8வது குழந்தையாக பிறந்தவர் கண்ணதாசன். அவர் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் பல. அந்த அருளாளருக்கு இயற்பெயர் முத்தையான்னு பேரு. சிறுகூடல்பட்டி அங்கே எங்க அம்மா மலையரசி இருக்காங்க. அந்த மலையரசி அம்மாவுடைய அனுகிரகத்தால இந்த கவிஞன் ஊர் போற்றுகின்ற, உலகம் போற்றுகின்ற, நாடு போற்றுகின்ற நல்ல கவிஞனாக எண்ணற்ற கவி முனைந்து எண்ணற்ற பாடலை தந்தவர் கண்ணதாசன். அதாவது அவருடைய நெடிய தோற்றம், அந்த கோதுமை கலர் ஜிப்பா, அந்த தலையை கட்டிய பட்டு வேஷ்டி, அந்த வெற்றி திலகம் நெத்தியில, அவர் வருகிற பொழுதே அஜானுபாவா இருப்பார். கவிஞர் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் மது அருந்துகிற பழக்கம் உள்ளவர்னு. எங்களுக்கு தெரியும், நாங்களாம் அதை பார்த்ததே கிடையாது. நாங்கள் அவரை பார்த்தெல்லாம் கடவுளாகவே பார்த்துருக்கோம்.
அதுல அவங்க சொல்ற செய்திகள் பலவாறு இருக்கும். ஆனா அவர் கண்ணனாக அவதரிச்சவர், அம்பாவுடைய அனுகிரகம் பெற்றவர். அவருடைய முதல் பாடல் கலங்காதிரு மனமே கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. கஷ்டப்படாமல் கடினப்படாமல் எந்த பொருள் நம்ம கைக்கு கிடைக்காது. ஆண் வாடை கூடாது என்று சொன்ன அல்லியும் ஒரு நாள் அர்ஜுனன் சிறையில். காலம் நம்மகிட்ட தான் இருக்குங்கிறத உணர்த்திய பாடல் இந்த பாட்டு. அதன் பிற்பாடு நிறைய எண்ணற்ற பாடல்கள் எழுதியிருக்கிறார். கானா என்கிற வரிசையில் ஆரம்பிக்க பாடல் நிறைய இருக்கு. கிருஷ்ணகானம் முதல் கண்ணே கலைமானே என்கிற கடைசி பாடல் வரைக்கும் காவில் தொடங்கி காவில் முடிய பெற்ற ஒரு காவிய கவிஞன் தான் கண்ணதாசன். அவருடைய ஆன்மீக பாடலை பற்றி கேட்டிருக்கிறீங்க. மகாபாரதம் இதிகாச புராணங்களிலே கர்ணன் என்கிற ஒரு கேரக்டர் வரும். அந்த பாத்திரத்துக்கு பல ஊமைகள் சொன்னாங்க. நான் கவிஞரை சந்தித்த பொழுது என்னுடைய 21 வயது, என்னுடைய 13 வயதில் நான் சென்னை வந்தப்போ 25 வயசுக்கு நான் அங்கே தான் இருந்தேன். அந்த காலகட்டத்தில் ஐயாவை சந்திக்கிற வாய்ப்பு எங்களுக்கு எடுத்துன்னா முதலி தெருன்னு இருக்கு. அதாவது நம்ம இப்போ இருக்கிற ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு பக்கத்தில் செட்டிமொழி தெருன்னு சொல்லுவாங்க. அங்கே நவராத்திரி ஒட்டி ஐயா 10 நாளும் பேச வருவாங்க. கீதா சம்பஜம்ங்கிறதில் போய் பேச வருவாங்க. அப்போ நாங்கள் கவிஞரை முதல்ல பார்க்குறோம். அதுக்கு பிற்பாடு ஒரு 6 ஆண்டு காலம் போவோம், வீட்டுக்குள்ளே போக மாட்டோம், அப்படியே அந்த பழக்கமாகவே இருந்தது. அதன் பிற்பாடு கொஞ்சம் பழகி கண்ணதாசனுடைய இறுதி கவியமாக சொல்லப்பட்ட இயேசு காவியம் எழுதுகிற பொழுது எங்கள் மண்ணுக்கு குற்றாலத்துக்கு வந்திருந்தாங்க ஐயா. அப்போ தான் அவங்களோட நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பை பெற்றேன். 1 மாத காலம் அங்கேருந்து இயேசு காவியம் எழுதினாங்க. அப்போ தான் அவரோட பழக்கம். அப்போ நாங்கள் அவரோட பேசுகிற பொழுது சில செய்திகளை கேட்போம். அந்த வயது வித்தியாசம் வராமல், எனக்கு அவருக்கு எடுத்துகிற ஒரு 25 வயசு வித்தியாசம். எனக்கு 24 வயசுனா கவிஞருக்கு 50 வயசு. அந்த காலகட்டத்திலையும் கூட ரொம்ப அனுசரித்து பேசக்கூடிய தன்மையாக உள்ள ஒரு கவிஞர். இப்போ நாங்கள் சில செய்திகளை சில பாட்டை மத்துக்கவும் சில ஓமையை சொல்லியிருக்கிறாங்க. நான் என் நோக்கில் என்னுடைய பார்வையில் கண்ணதாசனுடைய பாடல்களில் இறை தத்துவம், இறை ஆண்மை, மன ஒழுக்கம், மதி ஒழுக்கம், ஆண் எப்படி இருக்க வேண்டும், பெண் எப்படி இருக்க வேண்டும், இந்த கற்பு நெறி எப்படி இருக்க வேண்டும்லாம் கவிஞர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு மூலையை சொல்லிடுவார், என் நூலை படியுங்கள், அந்த நூலை பின்பற்றுங்கள், என் வாழ்க்கையை பின்பற்றாதாங்க அப்படின்பார். ஏன்னா ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படிலாம் நான் வாழ்ந்திருக்கிறேன், ஆனால் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய யோக்கியதை எனக்கு உண்டு அப்படிம்பார். ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாதோ அப்படின்னு நான் வாழ்ந்திருக்கிறேன், நல்லது கெட்டது கூட எனக்கு தெரியும்னு சொல்லி கவிஞர் சொன்ன நூல்கள் நிறைய இருக்கு. ஆன்மீகத்துக்குள்ள வந்த ஒரு படம் அந்த கவிஞனை இந்து மத கவிஞனாக, இறை கவிஞனாக ஏற்றுக்கொண்டார்கள். காஞ்சி மகா பெரியவர், வாரியார் சுவாமிகள் எல்லாம் அவரை பார்க்கிற பொழுது, நாங்கள் செய்ய முடியாத ஒரு அர்ப்பணியை, நாங்கள் வளர்க்க முடியாத ஒரு இந்து மதத்தை, உணர்த்த முடியாத செய்திகளை எல்லாம் உன்னுடைய பாட்டின் மூலமாக, உன்னுடைய கவித்திறன் மூலமாக சொல்கிறாய்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் கண்ணதாசனை பற்றி மகாபிரர் சொல்லும்போது அவன் ஒரு அவதார புருஷன் அப்படின்னே சொன்னார். வாரியார் சேவல் அப்படி இல்லை, எட்டுத்துக்கும் தித்திக்கும் கவிநேசா கண்ணதாசன் சொன்னார். கர்ணன் வந்துடும். கர்ணன் திரைப்படத்தில் முதல்ல அவர் எழுதின கவி. கர்ணனை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒன்று சூரிய புத்திரனா பிறக்கிறாரு, ஆற்றில் தள்ளப்படுது. அவருடைய வாழ்க்கையெல்லாம் சொல்லும் போது கொடை, ஒருவருடைய ஜாதகப்படியோ ஒருத்தருடைய வாழ்க்கையுடைய தன்மைப்படியோ சூரியனும் சுக்கிரனும் உச்சமாக இருந்தால் அவன் தர்மம் செய்வான், இல்லைன்னா தர்மம் செய்ய மாட்டான். சூரியன் உச்சமாக இருக்கணும், கொடுக்கக்கூடிய செல்வம் சுக்கிரன் உச்சமாக இருந்தால் தர்மம் பண்ணுவான். சூரிய புத்திரனாக பிறந்தவன் கர்ணன். கர்ணன் ஆத்திருந்து கண்டெடுத்த உடனே தேரோட்டி அதிரதன் போய் குருட்ட பேரைக்கு சொல்லி கொடுத்தான். கண்ணா வான்னு சொல்லும்போது நெத்தி சொல்லி எடுத்து கொடுத்துருது. அப்போதான் சொன்னார், இவன் கொடுக்கிறதுக்கென்றே பிறந்தவன் அப்படி சொன்னார். அந்த கர்ணனை பற்றி கவிஞர் சொல்லுகிற பொழுது, மழை கொடுக்கும் மேகமோ 2 மாதம், மழை கொடுக்கும் கொடையுமோ 2 மாதம், ஐப்பசி கார்த்திகை இது 2 மாதம் தான் மழை கொடுக்கும். வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், நெற்பயிர் 3 மாதம் தான் கொடுக்கும். பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம்,
எவ்வளவு பெரிய நல்ல பசுவா இருந்தாலும் 4 மாதம் தான் பால் கறக்கும். பார்த்தீவனாம் கர்ணனுக்கோர் 4 மாதம். பொன் கொடுப்பான், பொருள் கொடுப்பான், போதாது என்றால் தன்னையும் கொடுப்பான், தன் உயிரையும் தான் கொடுப்பான் தயாபதின்னு கர்ணனுடைய குடத்தன்மை அவர் சொன்னார். அதனினும் சிவப்பு. நாணி சிவந்தன மாதரார் கண்கள். காதலனை, காதல் வயப்பட்டவனை பார்த்து பார்த்து பெண்களுக்கு கண் சிவந்து போச்சான். நாணி சிவந்தன மாதரார் கண்கள். நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் நெஞ்சம். முதல்ல காதல சொல்லுதாரு கண்ணுக்கு, அப்புறம் இதயத்தை சொல்லுதாரு நற்பொருளை. ஞானிகள்லாம் பொருளை தேடணும், நல்ல பொருளா தேடணும்ல. நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் உள்ளம். நாடுதோறும் நடந்து தேய்ந்தன பாவலர் கால்கள். தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ணன் மாமன்னன் திருக்கரமே அப்படின்னு சொல்லும்போது, வறுமைக்கு வறுமையை வைத்தது ஒரு மாமன்னன் வாழியவன் அந்த பாட்டை முடிச்சிருப்பார். எல்லாரும் வாசல்ல வந்து நின்னாங்களாம். இன்னொருத்தமே நின்னா, உனக்கு என்னப்பா ஒண்ணானா, எனக்கு வறுமை வந்துருது அப்படின்னுச்சான். நீ யாருன்னு கேட்டாங்க. நான் கர்ணன், நான் தான் வறுமை. வறுமைக்கு வறுமையை வைத்தது ஒரு மாமன்னன் வாழியவேன்னு அந்த பாடலை முடிச்சிருப்பார். அதுவும் போக கீதா உபதேசம் 18 அத்தியாயம். இந்த 18 அத்தியாயத்தையும் படிக்கணும்னா நமக்கு பொழுது போராது. அந்த அந்த கவிநயங்களும் தெரியணும். அதை எடுத்து அந்த பாடலை வச்சிருப்பார். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தந்தைக்கு நீ பிள்ளை இல்லை. அதாவது யாருக்கு நம்ம உறவில்லை. இந்த ஆன்மா தனியாகவே வந்தது, தனியாகவே போகுது. காமத்தின் வெளிப்பாட்டின் மூலமா இந்த ஆன்மா வந்தது. இந்த ஆன்மா காமத்தின் மூலமாக கரைந்து ஆன்மா இருந்து ஒன்றை பெற்றெடுத்து கொண்டு செல்ல போகிறது. இந்த தத்துவத்தை, இதுக்கு வெறும் சாங்கிய யோகம்னு சொல்லாங்க கீதையில, அது சொன்னது கண்ணதாசன். அது மாத்திரமல்ல, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனிக்கே. என்னை வாழ வைக்கிறாரா. ஆனா கண்ணதாசன் இதை சொல்லும் போது முதல்ல என்ன சொல்வார்னா, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவருவரின் இல்லேன் அஞ்சனு. இந்த கவிதை முதல்வர் எழுதின கவிதை. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவருவரின் இல்லேன் நஞ்சேன்னு எழுதின கவிதை, முதல் கவிதை இது. நீங்க மலையரசி அம்மன் கோயில், சிறுவடப்பட்டி மலையரசி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா கல்வெட்டுல இதை எழுதி வச்சிருக்காங்க. கண்ணதாசன் எழுதிய முதல் கவிதைன்னு இது எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அவர் காதல் கவிதை எழுதும்போது முதல் எழுதின கவிதை வந்து, காலை குளித்து எழுந்து கருஞ்சாந்து பொட்டு வைத்து கருணாக பாம்பன பின்னல் சடை போட்டுன்னு காதலை பத்தி தான் முதல்ல சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகுதான் கடலை. எல்லாருமே காதலை தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. அதனால அந்த அவருக்கு பிடித்தமான பாடல்கள் பலர் இருக்கு. அவர் ஒரு அழகான பெண்ணை காதலிச்சிருக்காரு. இந்த பொண்ணுக்கு பேரு காவேரின்னு பேரு. இந்த காவேரிங்கிற பேரும் நல்ல பேர் கிடையாது. அதாவது நதிகள் பேரை பெண்ணுக்கு வைக்கக்கூடாது. காவேரி அந்த பொண்ணு பேரு. அந்த பெண்ணை அவர் காலிக்கும் போது இருக்கு, அந்த பொண்ணுக்கு 14 வயசு, இருக்கு 16 வயசு. அப்போ அந்த சிறுவடப்பட்டி மலையரசம் கோயிலை விட்டு ஒரு குளம் இருக்கு. அந்த குளம் எப்படின்னா எப்போதும் தாமரை பூத்துக்கிட்டே இருக்கும். ஒரு தாயாருக்கு 8 குழந்தை பிறக்கு. மழை வெள்ளம் வந்துடுது. 8 குழந்தைன்னு ஒரு கூடையில வச்சு அந்த அம்மா அந்த மலையில விட்டாங்க. அந்த மலையில வந்த அப்படியே அந்த அந்த ஒவ்வொரு கூடையா ஒவ்வொரு இடத்துல ஒதுங்குது. சிறுவடல்பட்டிங்கிற இடத்துல 8 இடத்துல அந்த குழந்தை ஒதுங்குது. அதுல ஒரு அம்மன் தான் இந்த அம்மா, மலையரசி அம்மன் பேர். மலையரசி, பொன்மாலச்சி, பூமாலச்சின்னு 8 அம்பாள் அங்க இருக்காங்க, 8 ஜீவ சமாதி. அதுல மலையரசிங்கிறது கண்ணதாசன் ஒரு பக்கம் சிறுவடல்பட்டியில ஒதுங்கிடுது. ரொம்ப அருளான தெய்வம். அந்த தெய்வத்துக்கு பாத்தீங்கன்னா எப்பவும் நான் பார்க்கும்போது கூரை கட்டடமா இருந்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு பெரிய கோயிலாடுது. ஆனா அந்த கோயில் சம்பிரதாயப்படி அந்த அம்மன் இருக்கக்கூடிய மூலஸ்தானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மூலஸ்தானம் வந்து கூரையால வையப்பட்டிருக்கும். கூரைன்னா கீற்றுக்கூரை இல்லை. அந்த ஊர்ல வயல் கருது இருக்குல்ல, வயல் கருது அறுப்பாங்கள, அந்த கருதை கொண்டு அடுக்கி கட்டி வச்சிருப்பாங்க. இப்பவும் அப்படிதான் இருக்கு. அந்த குளத்துக்கரையில கவிஞர் குளிக்க போறாரு. இவருக்கு 16 வயசு, காவேரிக்கு 14 வயசு. அப்ப அந்த அன்னைக்கு போகும்போது காவேரி கரை இருக்கு,
கரை மேலே பூவிருக்கு, புரிந்து கொண்டால் துணை இருக்குன்னார். அவர் எழுதின கவிதை. அந்த காலில் தோத்து போச்சு. இன்னும் இந்த ஊரில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. காதலிக்கிற பொண்ணு கிடைக்கப்பட்ட அந்த ஊரும் வம்பா போயிடும். அவரே எழுதியிருக்காரு. அங்கேருந்து சென்னைக்கு வர்றாரு. நிறைய வேலை பார்த்துருக்காரு. சண்டை மாறுதும் பத்திரிகை, சின்ன சின்ன வேலையில பார்த்துருக்காரு. கடைசியாக தன்னுடைய முயற்சியால் தெய்வ அனுகிரகத்தால 57ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், முதல்ல கலங்காதிரு மணிமலை ஆரம்பிச்சு கவிதை நிறைய எழுதியிருக்கிறார். அந்த சிறுடல்பட்டி ஊரை பற்றி சொல்லணும்ல. அந்த ஊர் இப்பவும் ஒரு ஆன்மீக நிறைந்த ஊர். அந்த அம்பாளுக்கு விழா எடுக்கிற பொழுது அந்த கண்ணதாசனுக்கு விழா எடுக்கிறாங்க. சிறப்பு. அந்த ஊரில் இவர்கள் செட்டிகுல மக்கள். செட்டிகுல மக்களுக்கும் ஆன்மீகத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கு. காரைக்கால் அம்மையார் அம்மா அப்படின்னு சிவன் கூட்ட அந்த அம்மா தான். முருகப்பெருமானை தன்னுடைய குலத்தில் உள்ள ஒரு மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட குறமக்களுக்கு மத்தியில் செட்டி குலத்து செம்மல்னு முருகனை இந்த குலம் தான் ஏற்றிருக்கு. அதனால் இந்த குலத்தில் அவதரித்த கவிஞர், 2 திருமணம், 16 குழந்தைங்க. முதல் மனையாள் பேர் பொன்னம்மாள், 2வது மனையாள் பேர் பார்வதி அம்மா. காந்தி கண்ணதாசன் பதிப்பம் பண்ணுறாங்க. எங்கள் அண்ணாச்சி தான் அவங்க பார்வதி அம்மாவுடைய புத்திரர். பொன்னளி அம்மாவுடைய புத்திரர் கண்மணி சுப்பு. நிறைய கவிதைகள் இருக்கிறாரு. கண்ணதாசன் கூட நிறைய பாடல் தொகுப்பு எழுதிப்பார். சுவாமி ஐயப்பன் படத்துக்கு வசனம் எழுதுகிற பொழுது அவரோடு இருக்கக்கூடிய ஒரு சிறு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அப்போ இந்த படத்துக்கு நீங்கள் கதை வசனம்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி எழுதுறது? அப்போ தான் அந்த மது பழக்கத்தை விட்டு வெளிவரக்கூடிய நேரத்தில் கவிஞர் இருந்தார். நான் யோசிச்சு சொல்லுதுன்னு மேலடி சுப்பிரமணியம் கூட்டோன்னு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து கவிஞர் படுத்திருக்கிறார் வீட்டில். அந்த திருவிளக்கில் ஐயப்ப சாமியுடைய உருவம் தெரிஞ்சிருக்கு. உன்னை கவிஞர் எழுதினார். தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சாமி, திருவிளக்கின் அடியிலே குடியிருக்கும் சாமின்னு ஆன்மீகத்தை பற்றி எழுதியிருக்கிறார். அதன் பிற்பாடு ஆன்மீகத்தை பற்றி ஏற்கனவே கேட்டுருச்சுலாம். திருவிளையாடல்னு ஒரு புராண படம் ஏபி நாராஜனையா எடுத்திருப்பாங்க. பெரிய பெரிய நடிகர்லாம் நடிச்சிருப்பாங்க. பாலையா அதில் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அது ஒரு மதுரையை மையமாக வைத்து திருவிழாவில் புராணம் பண்ண படம். அதில் கவிஞர் கொஞ்சம் ஆணவமாகவே பாட்டெலாம் நிறைய எழுதியிருப்பார். பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைப்பேனே. இதுதான் பல்லவி. அப்புறம் அனுபல்லவி, சரணம். அதில் பாடப்பத்திரங்கள் ஒரு கோயிலில் தேவாரம் படிக்கூடிய ஐயா, அவர் பாவேந்தர் பெரிய பாட்டுக்காரர். அவர் TS பாலையா. 2 பேருக்கும் போட்டிக்கு நடுவராக யாரை வைக்கிறதுன்னு தெரியல. இறைவன்கிட்ட போய் கேட்குறாரு, இவன்கிட்ட நான் ஜெயிக்கணும் ஐயா, நம்ம நாட்டே எழுதி கேட்குறான்னு சொல்கிற பொழுது இந்த பாட்டு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைப்பேனே. கூத்தின் முறையும் காட்டுமிடம் கதை சொல்ல வந்தாயோ. அசையும் பொருள் இசையும் நானே, ஆடுங்கலையின் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கம் நானே, எண்ணிசை நின்றால் அடங்கும் உலகே உலகு. எண்ணிசை என்று சொன்னது சிவன மாத்திரமல்ல, கண்ணதாசன் தன்னைத்தானே சொல்லிக் கொண்டது. எண்ணிசை நின்றால் அலங்கும் உலகே உலகு. இன்னைக்கு எங்கெல்லாம் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். பார்த்தா பசுமரம், இது சித்தர் பாட்டு. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா, தீயில் விட்டா கரியும் மிஞ்சுமா. பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, போன வருஷம் மழையை நம்பி விதைச்சு வச்சாரு, ஏட்டுக்கணக்கு மாத்தி எழுதி வச்சாரு, ஈசன் போட்ட கணக்கு முடியும் முன்னே போய் விழுந்தாருன்னார். சரிதானே? அது மாதிரி இந்த தத்துவத்தையும் சொன்னதா தானே. பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, போன வருஷம் மழையை நம்பி விதைச்சாரு, ஏட்டு கணக்கு மாத்தி எழுதி வச்சாரு, ஈசன் போட்ட கணக்கு முடியும் முன்னே போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், கேட்டா விறகுக்காகுமா, ஞான தங்கமே, தீயில் விட்டா கரியும் மிஞ்சுமா. திருவருட்செல்வர்.
இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமேன்னா. மணிவாசகரும் நாவுக்கரசரும் சொன்னது அதுதானே. தேடி தேடணும்னா தேவனை தேடி கண்டு கொண்டேன் உள்ளத்தின்னு சொன்னாரு. அதையே அந்த தேவாரத்தையே மையமா வச்சு சொன்ன பாட்டு தான் இது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. நெஞ்சினில் நஞ்சை வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே, அவன்தான் கடவுளின் பாவியடி ஞான தங்கமேனார். அது மாதிரி தொட்டிலை ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டு நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. அதாவது ஒரு செயலை செய்யாத மாதிரி செஞ்சு அந்த பேரை வாங்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாதிரி இந்த பாட்டு சொல்லியிருப்பார். அதுல அரவம் தீண்டி ஒரு பையன் இறந்து போயிடலாம். அவனை கொண்டாந்து திருமறைக்காடு வாசல்ல போட்டுருவாங்க. சர்ப்பம் வந்து நாகத்தை விஷத்தை எடுக்கணும். அந்த சிட்டுசனுக்கு ஒரு பாட்டுல தான் இருக்கு அவங்க. நாதர் முடி மேல் இருக்கு நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. நீ நல்ல பாம்பு தானே, உன்கிட்ட விஷம் இருக்கே, இல்ல விஷம் இருக்கு நல்லவே இல்லை நீ கெட்டவே அப்படின்னு நம்ம சொல்லுதோம். ஆனா கவிஞர் அதை கேட்காரு. நாதர் முடி மேல் இருக்கு நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. அடுத்த வரி ஆரோகணம். ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா, அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா, ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்டை சுவை மாறு முன்னே நன்றி மறந்தாய். இது பாம்பை சொல்லுதாரா இல்லை நம்மளே நன்றி கிட்ட போல நிறைவேறாங்கல்ல, கூட இருந்தே கொல்லுதான் விஷம் வைக்கான். கவிஞர் சொல்லும்போது அந்த இறைக்கும் பொருந்தது, பப்ளிக்கு நமக்கும் தத்துவமா இருக்கு. சரிதானா? ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய், வஞ்சமற்ற தொண்டனுக்கு ஒரு வஞ்சனை செய்தாய். வஞ்சமே இல்லாதவன் நல்லவன் அப்புதியடிகளா. மக்களுக்கு பூரா தண்ணி கொடுக்கான், சாப்பாடு கொடுக்கான், கல்வி கொடுக்கான், இறை ஆண்மையில் இருக்கான், இறைத்தவன் அப்புதியடிகளா பெரிய ஆளு. அவன் பிஞ்சு மகன் நஞ்சினிக்கு அது பிஞ்சு அப்புதியடிகளா அங்கதான் போயிருக்காரு சாப்பிடுறதுக்கு நாவுக்கரசர். அவனை கூப்பிடுங்காரு, ஆர்வம் திண்டி செத்து போயிட்டான். அங்க தமிழுக்கு ஒரு வேலை வைக்கிறாரு, தமிழால முடியும்னு காமிக்கிறதுக்காக. அவன் பிஞ்சு மகன் நஞ்சினுக்கே வஞ்சி கொடுத்தாய், பெயருக்கு தகுந்தால் போல் மாறிவிடு. ரொம்ப முக்கியம். இல்ல நல்ல பாம்புன்னு பேர் இருக்குன்னு எல்லாமே தானடா இருக்கணும். பெயருக்கு தகுந்தா போல் மாறிவிடு, எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழ விடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழ விடு. பார்வதி மேலான பரமேஸ்வரர் மேலான எல்லா மேலும் ஆணை சொல்லியாச்சு. அப்புறம் சங்க தமிழ் மேல் ஆணைம்போம். சங்கரன் பாடிய சங்க தமிழ் மேல் ஆணை, என் மேல் ஆணை, உன்மேல் ஆணை சொன்ன உடனே அந்த தமிழ் மொழியின் சிறப்பு ஏற்றத்தை கொடுத்து அந்த தமிழை சொன்ன உடனே அந்த அரவமே வந்து அந்த விஷத்தை எடுத்து அவன் மீண்டதான் அந்த புராணத்தில் சொல்லுவான். அது பக்தி படங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த காலங்களில் ஏபி நாகராஜனையா இருந்தாங்க, பிஆர் பந்துல் இருந்தாங்க, இவங்கெல்லாம் சமுதாயத்தினுடைய நல்ல படங்கள் எடுத்தாங்க. இப்போ அப்படி எதுவும் கிடையாது. அதாவது ஒரு சமூகத்தில் திருந்ததுக்கு உண்டான நாடகம் இருக்கும், ஒரு நல்ல கருத்தை சொல்ல நாடகங்கள் இருக்கும். அந்த நாடகங்கள்லாம் படமாக்குனாங்க. வியட்நாம் வீடு அது நாடகம்தான், அது திரைப்படமாக்குனாங்க. உண்களில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. ஒரு கணவன் மனைவிக்குண்டான பந்தத்தை அந்த பாட்டில் சொல்லியிருப்பாரு. என்ன அழகு, அற்புதமான படம். நீங்கள்லாம் பாருங்க, பிள்ளைகளுக்கு பார்க்க தெரியாது, பழமையான படம். நீங்கள்லாம் திருந்தணும், நல்லா இருக்கணும்னா இந்த பரபரப்பான காலத்தில் அந்த படமெல்லாம் பார்க்கண்டாமா, ரொம்ப அற்புதமாக இருக்கும். உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன்னை மணந்ததனால் சபையில் பேரும் கிடைத்ததடி. பேருக்கு பிள்ளை என்று பேரும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, பேருக்கு பிள்ளை என்று பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் சேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும்னு சொல்லுவான். மனைவியை கடவுளாக பார்த்து பாவனை செஞ்ச படம். முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்தடி அப்படின்னா. அதில் 4 குழந்தைங்க 4 விதமாக இருக்கும். ஜிவாஜி சாருக்கு
அது மாதிரி ஆழச்சுமை தாங்கி தோளில் மார்பில் இணை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் என் விம்மல் தனியும் அடிமர். ஒரு குழந்தை போல கணவனும் மனைவியும் பாவனை செய்து பாடிய பாட்டு இது இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் கண்ணதாசனுடைய கன்னி தமிழே அதற்கு காரணம். அப்பேற்பட்ட பாடல். இதுபோல பல பாடல்களை கவிஞர் எழுதியிருக்கிறார். ஆண்டவன் கட்டளை நம்ம மறக்க முடியாத படம். அதில் 6 மனமே 6. அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஆண்டவன் கட்டளை 6 என்னமெல்லாம் உனக்கு தெரியுமாம்மா? ஆண்டவன் கட்டளை 6 கட்டளை இருக்கு. அந்த பாட்டில் இந்த விஷயம் இருக்கு. ஆசை, கோபம், களவு கொள்பவன், பேச தெரிந்த மிருகம். என்ன வரி சரிதானா? அன்பு, நன்றி, கருணை கொண்டவன், மனித வடிவில் தெய்வம். இதாண்டா வாழ்க்கை. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். எல்லாம் யோசிங்க ஐயா. இந்த காலத்து பிள்ளைகள்லாம் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த புது பாட்டை கேட்கணும், இந்த பழைய பாட்டையும் கேளுங்களா, நீங்களாம் நல்லா திருந்திருவீங்க. அற்புதமான வரிகள், அழகான வரிகள், உயிரோட்டமான வரிகள், உண்மையான வரிகள், உங்கள் வாழ்க்கையில் நல்லது சொல்லக்கூடிய வரிகள். ஆசை, கோபம், களவு கொள்ளுவன், பேச தெரிந்த மிருகம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன், மனித வடிவில் தெய்வம். ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சரிதானா? அதுல இந்த ஒரு மீது ரொம்ப முக்கியம். நிலை உயரும் பொழுது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உன் நிலை உயர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வணங்கணும். எங்க வீட்டு பக்கம் தான் ரஷ்யம் டிகே செய்ய இருந்தாங்க. குற்றாலம் சித்திரசபை வீட்டில் எங்கள் வீடு 5ஆம் நம்பர் வீடு. எங்கள் அப்பா செண்பகத்தில் பூஜை பண்ணாங்க. இப்போ ரஷ்யமணிங்கிற பெரிய தமிழ் முனிவர் நான் சொல்கிறது. ரஷ்யமணி டிகேசி கம்பராமாயணத்துக்கு எழுதினார். ராஜாஜி, அறிஞர் அண்ணா, ஹீவா ஜெகநாதன்லாம் அங்கே வந்து பார்ப்பாங்க. பெரியார் இருக்கார்ல, அவர் எல்லாரும் சாமி இல்லைன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. பெரியார்கிட்ட ஒரு நல்ல குணம் என்னன்னா, யாரை பார்த்தாலும் வாங்க, 7 வயசு பையனை கூட வாங்கன்னு தான் கும்பிடுவார். வாங்க ஐயா அப்படிம்பார். ரஷ்யமணியுடைய வீட்டுக்கு அவர் வருகிற பொழுது பக்கத்தில் குமாரவேலுக்கு போயிட்டார் ரஷ்யமணி. பெரியார் குமாரவேலுக்கு போகிறாரு. சாமியிலன்னு சொல்லக்கூடிய திராவிடக்காரங்க அங்கே வரணுன்னே, நான் முருகனை வணங்குறதுக்காக வரல, எங்கள் ரஷ்யமணியை பார்க்க வந்தேன் அப்படின்னார். அவங்க சொல்லி கொடுத்த பண்பு, நிலை உயரும் பொழுது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்னு சொன்னதை அன்றைக்கு மெய்ப்பித்து காட்டினார்கள். இன்றைக்கு எனது ஞாபகத்துக்கு வருகிறது. சரிதானா? பாட்டு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, கம்போசிங் ஓடுதாங்க. நெடுநாளாச்சு. அன்னை எத்தனை வாட்டியும் இந்த பாட்டு கலைய பாட்டை சீக்கிரம் எழுதி கொடுங்கண்ணே, சட்டு சுடிச்சு கை பிடிச்சுன்னு எழுதி கொடுக்கலாம், இது ஒரு பெரிய விஷயமாட்டான் அந்த ஆள். இத்தனை நாட்டி அலைஞ்சிருக்கமே, சட்டு சுட்டுது கை விட்டுன்னு எழுதி கொடுத்தா பாட்டு வந்துட்டு போதும்னா அதே பல்லைய வச்சிருந்தேன். சட்டி சுட்டதோட கை விட்டதோட, ஆரவார பேய்கள் எல்லாம் மடங்கி விட்டதோட, ஆலயமணி ஓசிய நெந்தில் கோவில் கொண்டதோட. அந்த அந்த தத்துவ பாட்டெல்லாம் கேளுங்க. அதாவது யூடியூப்ல தட்டி பாருங்க, நிறைய இருக்கு. 6 மனமே 6, ஆண்டவன் கட்டளை 6. அதே போலதான் அந்த பாட்டு. செட்டி சுட்டதோட கை விட்டதோடா, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா. இது மாதிரி நிறைய தத்துவார்த்தமான பாட்டுகளும் காதல் பாட்டுகளும் இருக்கிறாங்க. இந்த நியூமராலஜியில் எல்லாரும் ஒவ்வொரு எண் போடுதாங்க. 1, 2, 3, 4 அப்படின்னு. ஆரம்பமும் தெரியும், முடிவும் தெரியும், தொடக்கமும் தெரியும். 0க்கு முடிவு தெரியும், தொடக்கம் தெரியுமா? 0 போட்டு பாருங்க, முடிவும் தெரியாது, தொடக்கமும் தெரியாது. கவிஞர்கிட்ட அதனால 0 தானே துருவிடுங்க, யாரும் சொல்லியிருக்காங்க. 0 எப்படி துருவிட முடியும்னு 0 உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காரு கவிஞர். 0க்குள்ளதான் எல்லாமே இருக்கு. 0 இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வாழைக்கும் கன்று வைத்து, கோழிக்கும் முட்டை வைத்து, ஒண்ணுமே தெரியாமலே இருப்பான், புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். எல்லாம் ரொம்ப டைம் இல்லை, இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் கேளுங்க. கண்ணதாசனுடைய இந்த பிறந்த நாளில் மீண்டும் அவருடைய
தமிழுக்கும் தமிழ் கவிக்கும் அவருடைய நினைவை போற்றுகிற வண்ணம் என் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய மலை குற்றாலத்துக்கு கவிஞர் வந்திருந்தார். சாரல் விழா நடக்கு, கவிஞர்கிட்ட போய் கொஞ்சம் பேசுவாங்க அப்படின்னோம். அப்படியாடா போ அப்படின்னு ஒரு சேரத்துக்கு போட்டோம். குற்றாலத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் எல்லாருமே கேட்க சொன்னார். செப்பு மொழிகளுங்கிற புக்கில் அவர் எழுதியிருக்காரு. சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஒரு மண்ணும் கிடையாது, கூடால ஒரு செவரு தான் இருக்கும் அப்படின்னாரு. கொஞ்சம் புரிய முடியுமா சொல்லுங்க அப்படின்னு. சொர்க்கம் நரகம் உடல் 2 செவரு. சொர்க்கவாசிகளுக்கு எல்லாம் கிடைக்கும், நரகவாசிகளுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அமுதகானங்கள் கிடைக்கி, சாப்பாடு கிடைக்கி, ரம்பை உருவி சேர்ந்து ஆடுதாங்க. நரகவாசிகளுக்கு ஒன்றும் கிடைக்கல. நரகவாசி ஒரு நினைஞ்சிட்டான், அந்த செவரை இடித்து ஓட்ட போட்டுட்டான். இங்கேருந்து அங்கே போயிட்டான். உடனே சொர்க்கவாசிக்கும் நரகவாசிக்கும் சண்டை வந்தது. இப்போ நரகவாசிகள் பூரா சண்டை போடும்போது சொர்க்கவாசிகளும் சண்டை போடல. டக்குன்னு சொர்க்கவாசிகளும் சண்டை போட நிப்பாட்டிட்டு, எங்கள் மேலே இப்படி செவரை இடித்து நீங்கள் வந்தது குற்றம், நரகவாசிகளை நாங்கள் கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொர்க்கவாசிகள் சொன்னோட நரகவாசி யாருக்குன்னா நல்லா போடுங்க அப்படின்னா. என்னடா கேஸ் போடுவோம்னா பயம் இல்லையாண்ணா, வக்கீல் பூரா எங்கிட்டலாம் இருக்கான் அப்படின்னா. இது ஒரு தமாசா சொன்னது. சொர்க்கத்தில் வக்கீலே கிடையாது, எல்லாரும் எங்க கூட தான் இருக்காங்க, நரகவாசிகள் சொன்னதாக ஒரு செய்தி சொல்லியிருப்பார். சரியா, இது ஒரு நகைச்சுவையான செய்தி. அடுத்தால இந்த அரசியல்வாதிக்கும் அவங்க பேச்சுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு ஒன்று. தாசியின் மேனில் உள்ள பளபளப்பு அரசியல்வாதியின் நாக்கில் இருக்கிறது அப்படின்னாரு. எல்லாம் ஒரு கருத்தான பேச்சு. பாலிலிருந்து தயிரையும், தயிரிலிருந்து மோரையும், மோரிலிருந்து வெண்ணையும் எடுப்பவன் வியாபாரி. மோரிலிருந்து தயிரையும், தயிரிலிருந்து வெண்ணையும் பாலாக எடுப்பவன் அரசியல்வாதி. வந்த காம்புக்குள்ள திரும்ப மாட்டுக்கு விடுதவன் நான் கட்சியினுடைய தலைவன் அப்படின்னார். எல்லாம் இயல்பா உள்ளது. உடனே அங்கே உட்கார்ந்து நாளை பார்த்து, அப்போ குற்றாலத்தில் இந்த அறிவிக்கிற துண்டுன்னு பெரிய உண்டு, அறிவிக்கிற துண்டு கிடையாது குடிக்க போவாங்க. அப்போ ஒருத்தர் எண்ணெய் தெரிஞ்சு குளிக்க, கவிஞர் எங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னாரு. அழகா சொன்னார். கோடி கோடியாய் கொட்டி வைத்திருக்கும் கோடீஸ்வரரும், கோடி கோடியாய் கொட்டி வைத்திருக்கும் செட்டிகுல மக்களும் குற்றாலம் வந்து விட்டால் பட்டினத்து செட்டி தானே அப்படின்னாரு. ஏன்னா பட்டினத்தர துண்ணோடு தான் நிற்பார். இதுபோல் அவருடைய பேச்சுக்கள் அங்கே நிறைய கேட்டிருக்கிறோம். இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞன். பாட பிறந்தது பாடி பறந்தது, நாங்கள் அப்படித்தான் அவர் சொல்கிறோம். அவர் பாட பிறந்தது இன்றைய நாள் 24/6, பாடி பறந்தது 17/10/81. அவருடைய புகழ் இன்னும் வாழும் வளரும் என்று கூறிக்கொண்டு, அன்பான ஐத்தமிழ்த்தாய் நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம். 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.